Dear student, 12th standard chapter 5 example 5 and 13 a road bridge ஓகே ஒரு ரோடு இருக்குது நமக்கு ஓகே இந்த ரோடுனா ஒரு பிரிட்ஜ் கட்டிக்கிறாங்க இதை நமக்கு நான் இது மேலே பஸ் லாரிலாம் தான் பிரிட்ஜோட இது ஓகே நெக்ஸ்ட் அந்த பிரிட்ஜில் நமக்கு irregulation சேனல் ஹேவ் ஏ செமி சர்க்கிள் ஓகே செமி சர்க்கிள் நமக்கு இப்போ கிராமத்தில் நமக்கு ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்து மேலே நமக்கு தண்ணி போகிற மாதிரி நமக்கு ஒரு செமி சர்க்கிளில் ஒரு என்ன நமக்கு ஒரு இது பண்ணிருப்பாங்க ஓகே இது உள்ள நமக்கு வாட்டர் வந்து இது உள்ள ரெண்டு செமி சர்க்கிளில் வென்ட்டேங்கிற நமக்கு ஒரு ஸ்பேன் வந்து 20 மீட்டரில் இதுதான் இது 20 மீட்டர் செமி சர்க்கிள் இது 20 மீட்டரில் ஒரு தண்ணி போகிற மாதிரி நமக்கு ஒரு இது யூஸ் பண்ணிருப்பாங்க கிராமத்தெல்லாம் பார்த்தா தெரியும் நமக்கு இதான் ஸ்பேன் ஆஃப் when each of the span of the 20 meter அந்த சப்போஸ் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த இது ஃபார்ம் எக்ஸ்ட்ரா என்ன நமக்கு சப்போர்ட்டிங் ஓகே சப்போர்ட் பில்லர் கட்ட வந்தானே இது சேஃப்டியாக இருக்கிறதுக்கு உடையாமல் இருக்குதுன்னா பில்லர் கட்டுறதுக்கு அந்த பில்லரோட மீட்டர் எவ்வளோ கேட்குறாங்க 2 மீட்டர் இங்கே ஒரு பில்லரு இங்கே ஒரு பில்லர் 2 மீட்டர் கட்டுறாங்க ஓகே இந்த சைடு ஒரு 2 மீட்டர் பில்லர் இருக்கும் ஓகே அதேமாதிரி அப்போ அந்த பில்லரோட மீட்டர் நமக்குன்னா சப்போர்ட்டிங் இந்த இதுக்கு வந்து நான் செமி சர்க்கிள் நேரம் உடஞ்சி வெளியில் போகாமல் லீக் ஆகாமல் இருந்துருக்கா ஒரு சப்போர்ட்டிங் நேரம் இதை நான் ஜாயின் பண்ணுற மாரி ஒரு 2 மீட்டரில் ஒரு சப்போர்ட் நேரம் ஒரு தூண் மாரி கட்டிருப்பாங்க இதில் ஓகே சப்போர்ட்டிங் அதே மாதிரி தூண் மாரி சப்போர்ட்டிங் கட்டிருப்பாங்க என்ன அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் கட்டிருப்பாங்க ஓகேவா மேலே இல்லை பிரிட்ஜு ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இது சப்போர்ட் இதில் 2 மீட்டர் சப்போர்ட்டிங் இது 2 மீட்டர் சப்போர்ட்டிங் ஓகே இப்போ என்ன கொஸ்டின் கேட்குற நமக்கு ஓகே ரைட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ரெப்ரசன்ட் த செமி வெர்டிகளோட வென்ட்னு ஓகே இப்போ இங்கிருந்து என்ன இந்த ஃபர்ஸ்ட் வென்ட்டோட என்ன இந்த செமி சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன அதே சேம் என்ன இந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து என்ன ஸ்டார்டிங் வந்து என்ன இந்த செமி சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஃபைன் பண்ண சொல்றாங்க அப்போ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓகே இங்கிருந்தா நமக்கு கவுண்ட் பண்ணணும் ஒவ்வொரு செமி சர்க்கிளுக்கும் ஃபர்ஸ்ட் செமி பண்ணால் ஃபர்ஸ்ட் இந்த செமி சர்க்கிளோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கலாம் சர்க்கிளுக்கு இந்த சர்க்கிள் இது செமி சர்க்கிள் இந்த சர்க்கிள் ஈக்குவேஷனுக்கு நமக்கு இந்த சென்டர் பாயிண்ட் தெரியும் தான் சென்டர் பாயிண்ட் இந்த சென்டர் பாயிண்ட் நமக்கு இது ஃபுல்லாக என்ன 20 மீட்டர்ல என்ன செமி சர்க்கிள் இருக்கும்போது இந்த சென்டர் வந்து இது 10 இருக்கும் இது 10 இருக்கும் அப்போ நெக்ஸ்ட்டு அப்போ இது 10னா அந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் 10னா இது ஒரு 10 இந்த நமக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிங் பில்லர் வந்து ஒரு 2 மீட்டர் அப்போ 10 + நமக்கு 2ன்னு வரும் நமக்கு 12 மீட்டர் அப்போ டோட்டலாக ஸ்டார்டிங் வந்து இந்த சென்டர் வரைக்கும் என்ன நமக்கு 12 அப்போ அந்த பாயிண்ட் என்ன வரும் 12,0 இதை நம்ம சென்டர் பாயிண்ட் H, K என்ன டினோட் பண்ணும் 12,0 அப்போ இதுதான் சென்டர் பாயிண்ட் இது வரைக்கும் நமக்கு என்ன வரும் இந்த செமி சர்க்கிள்ஸ் ரேடியஸ் வந்து என்ன 10 தான் எக்ஸ்ட்ரா பில்லர் சப்போர்ட் எவ்வளோ 2 மீட்டர் கட்டிக்கிறாங்க அப்போ இதையும் ஆட் பண்ணும் ஸ்டார்டிங் வந்து இது வரைக்கும் என்ன 12 மீட்டர் அப்போ 12,0 ரேடியஸ் தெரியும் நமக்கு 10 மீட்டர் தெரியும் அப்போ ஈக்குவேஷன் சர்க்கிள் தெரியுமா ஒரு ரேடியஸும் சர்க்கிள் சென்டர் பாயிண்ட் தெரிஞ்சா x - ஹோல் ஸ்கொயர் + y - k ஹோல் ஸ்கொயர் ஆட் ஸ்கொயர் இது நமக்கு என்ன எக்ஸ் பாயிண்ட் ஹெச் பாயிண்ட் 12 ஒய் பாயிண்ட் கேக்கு வந்து 0 இருக்குது அப்போ a ஸ்கொயர் b square 144 minus 2ab 2 into 12 24x plus y square equal to 10 square 100 opposite one minus ஆயிடும் இப்போ x square plus y square minus 24x 144 100 போனால் 44 இப்போ இதை நமக்கு என்ன வரும் இந்த சென்டர் இது ஃபர்ஸ்ட் செமி சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டுக்குள்ள இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஓகே அதே சேம் செகண்ட் வெண்டரோட நமக்கு என்ன வரும் இதோட செமி சர்க்கிளோட ஈக்குவேஷன் அதே ஸ்டார்டிங் வந்து இந்த சென்டர் வரைக்கும் கன்வெர்ட் பண்ண போகிறோம் இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன வரும் 12 தெரியும் அதே சேம் என்ன வரும் 12 + இது வரைக்கும் நமக்கு என்ன வரும் 10 என்ன வரும் 12 +னா 22 நெக்ஸ்ட் 22 இது வரைக்கும் நமக்கு என்ன வரும் 22 + 2 24 24 + 10 34 ஓகே அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன வரும் 34,0 இந்த சென்டர் வரைக்கும் ஓகேவா இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துங்க இது என்ன இது ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துங்க அப்போ 24 இது எப்பவுமே என்ன வரும் எக்ஸ் ஆக்சிஸு இது y ஆக்சிஸ்னு டினோட் பண்ணிக்கு அப்போ இங்கே 34,0 வச்சு நமக்கு ரேடியஸ் 10 உள்ள ஒரு இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே எப்படி புரியுது நமக்கு இது நமக்கு 10பா இது ஃபுல்லாக 20 இது 10 22 இது 2 22 to 24 இது எக்ஸ்ட்ரா பில்லர் சப்போர்ட்டிங் இங்கே ஒரு பில்லர் சப்போர்ட்டிங் ரெண்டுக்கும் இல்லை இது ரெண்டுமே என்ன வரும் மீட் பண்ணவே தான் இங்கே ஒரு சப்போர்ட்டிங் கட்டிட்டாங்க சப்போர்ட்டிங் பில்லர் ஒன்று இது 2 அப்போ 24 அப்போ இது ஒரு 10 24னா 34 34,0 சென்டர் பாயிண்ட் ரேடியஸ் 10 தான் ப்ராப்ளம் இல்லை ஓகே 10 ஓகே அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வரும்
x minus h whole square plus y minus k whole square r square. Actually 34 y k க்கு 0 y square க்கு 10. அப்போ a square b square னா 1156 minus 2ab minus 2 into 34 68x y square equal to and அந்த 10 square போனா 100 100 ஆப்போசிட் போனா minus 100. அப்போ x square y square minus 68x இதுலேருந்து 100 லெஸ் பண்ணால் 1056 ஈக்குவல் 0. இதை நமக்கு என்ன செகண்ட் ஏன்னா வேறு செமி சர்க்கிளோட ஈக்குவேஷன். ஓகே, ஒரு 2 சர்க்கிள் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிச்சோம். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.